உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்குது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் குழந்தைகளுக்கு நாக்கு சுத்தமாக இருக்கிறதுக்கு, நாக்கு சுத்தமாகணும்னா என்ன செய்யணும், ஏன் நாக்கு சுத்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா, அந்த பால் குடிச்சு நாக்கு மேலே ஒரு வெள்ளையாக ஒரு மாவு மாதிரி படிஞ்சிருக்கும். அப்போ நாக்கு தடிமன் ஆயிரும், குழந்தைக்கு ருசி தெரியாது, அதனால் சரியாக பால் குடிக்காது. அதனால் நம் முன்னோர்கள் அந்த நாக்கு சுத்தம் பண்ணுறதுக்கு முக்கியமாக ஜாதிக்காய், வில்வ இலை, மாச்சக்காய், நாட்டு மாட்டு பால் இதெல்லாம் சேர்ந்து கூட்டு கலவையாக இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறோம். குழந்தைகளுக்கு நாக்கு சுத்தமாக அந்த மந்தமாக இருக்கிறதுனால குழந்தைங்க பால் குடிக்காது, எந்த ருசியும் இருக்காது, சீக்கிரமாக மலங்கழிக்காது. அப்போ அந்த குழந்தைக்கு ருசி தெரியலாட்டினாக்கா, பால் குடிக்காமல் இருந்தாக்கா உள்ளுக்குள்ளே குடித்தது செமிக்காமல் அப்படி இருக்கும். இல்லாட்டினாக்கா புளிச்ச மாதிரி குழந்தைக்கு வயிறு உப்பிசமாயிக்கிறோம், மலமே கழிக்காமல் இருக்கும். உள்ளுக்குள்ளே இருக்க கசடுகள் வெளியாகாமல் இருந்துச்சுனாக்கா குழந்தை அழுதுகிட்டே இருக்கும், அல்லது ஜுரம் வந்துடும். சில குழந்தைங்க வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ பெரியவங்கனாக்கா நம்ம வாயை பல்லு விளக்கி அதை மலித்து கொப்பளித்து துப்புறோம். அந்த குழந்தைங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் குழந்தைங்களுக்குன்ற போது நம்ம பார்த்து மூலிகையில் நம்ம முன்னோர்கள் செஞ்சதை நம்ம செஞ்சிட்டோம்னாக்கா அது வயிறு சுத்தமாயிரும், நாக்கு சுத்தமாயிரும். உள்ளுக்குள்ளே இருக்க புண்ணு கசடுகள் எல்லாமே வெளியாகிடுச்சுனாக்கா அது புத்துணர்ச்சியாக இருக்கும். நாக்கு நீங்கள் அந்த மருந்து கொடுத்த உடனே பார்க்கலாம், குழந்தை உளுந்தி குடிச்சிருச்சுனாக்கா நாக்கு வெள்ளையாக நல்லா சுத்தமாக மாறிடும். குழந்தைகளுக்கு நாக்கு சுத்தமாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். வில்வ இலைச்சாறு, சாதிக்காயும் மாச்சிக்காயும் அரைச்சி எடுத்ததில் இப்படி ஒரு சிட்டிகை தான், இந்த அளவுக்கு போட்டால் போதும். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறணும். கூட கொஞ்சமாக நாட்டு மாட்டு பால், தாய்ப்பால் கொடுக்குற தாய்மாராக இருந்தாக்கா உங்களுடைய பாலே கலந்துக்கிறலாம். இதை கலந்துட்டு நீங்கள் குழந்தைய எப்போல்லாம் குளிக்க வைக்கிறீங்க, குளிக்க வச்சிருக்கு முதல்ல இந்த மருந்தை நல்லா தயார் பண்ணி வச்சுட்டு குளிக்க வச்ச உடனேயும் வெறும் வயிறாக இருக்கிறப்போ உள்ளுக்குள்ளே கொடுத்துருங்க. வாய்க்குள்ளே கொடுத்துட்டிங்கனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறப்ப அந்த குழந்தை உளுந்தி சாப்பிட்றப்பவே அந்த நாக்கு மேலே இருக்கிற வெள்ளையாக படிஞ்சிருக்கு அந்த கசடுகள்லாம் வயிற்றுக்குள்ளே உள்ளே போய் மலத்தின் வழியாக வெளியே வந்துடும். அப்போ நம்ம டெய்லியும் கொடுக்கக்கூடாது. வாரத்துக்கு ஒரு முறை குழந்தைங்களுக்கு குளிக்க வைக்கிறப்போ வெறும் வயிறாக இருக்கிறப்போ நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கனாக்கா அந்த நாக்கு மந்தம் இல்லாமல் உள்ளுக்குள்ளே போய் மலத்தின் வழியாக வெளியாயிரும். குழந்தையும் நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும், பால் குடிக்கும். இதுதான் குழந்தைங்களுக்கு நாக்கு சுத்தமாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. குழந்தைகளுக்கு நாக்கு சுத்தமாக ஜாதிக்காய், வில்வ இலை, நாட்டு மாட்டு பால், மாச்சக்காய் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தை அரைச்சி எடுத்துருக்கு. இது அப்படியே உள்ளுக்கு கொடுத்தோம்னா நாக்கு சுத்தமாயிரும். நாக்கு சுத்தமானால் அந்த குழந்தை நல்லபடியாக பால் குடிக்கும், நல்லா தூங்கும். அப்போ குழந்தைக்கு நாக்கு சுத்தமானால் அந்த உடல் சுகாதாரம் அதிகரிக்கும். அதனால் நாக்கு சுத்தமாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.